ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும்னா, வயிற்ற தூய்மை செய்கிறதுக்கான ஒரு நாளாக வச்சுக்கணும். எப்படி வயிற்ற தூய்மை செய்வது அப்படின்னா, அதற்கான ஒரு எளிய வழிமுறை. காலையில் எந்திரிக்கிறோமா, ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்ச உடனே வெறும் வயிற்றில் என்ன பண்ணணும்னா, ஒரு 3 மலை நெல்லிக்காவை வந்து ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன், 3 மலை நெல்லிக்காவை துண்டு துண்டாக நறுக்கி கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு புழிஞ்சு எடுத்துக்கணும். அதில் தண்ணியும் ஊற்றி ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் சாறு புழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 400 ml தண்ணி ஊற்றி சாறு புழிஞ்சு எடுத்துக்கணும், ஒரு 3 நெல்லிக்காவை. அப்புறம் அதில் வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடணும். அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சியை வந்து அரைச்சி அந்த சாறையும், ஒரு சிறிய துண்டு இஞ்சி அந்த சாறையும் வந்து அந்த எலுமிச்சம்பழத்துலேயும் அந்த நெல்லிச்சாறுலேயும் சேர்க்கணும். சேர்த்து அதை வந்து கொதிக்க வைக்காமல் ஒரு 1/2 லிட்டராக மாற்றி அதை குடிக்கணும். குடித்தாக்கா வெறும் வயிற்றில் குடித்தாக்கா வந்து அன்றைய தினம் வந்து காலையில் ஒரு மணி நேரம் கழித்து என்ன பண்ணணும்னா, வயிறு ஃபுல்லாக வந்து நல்லா வயிற்றுப்போக்கு மாதிரி அப்படி போகும். ஒரு 2-3 தடவை போகும். வயிறு ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் போகும். வயிற்றில் ஏதாவது தேங்கி இருக்கிற மலக்கழிவு எல்லாமே வந்து வெளியே வந்துடும். அப்புறமா வந்து சரியாயிடும். அது வந்து அப்படி வயிற்றுப்போக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டே இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உள்ள தேங்கி மலக்குடலில் மலக்கழிவுகள் தேங்கி இருந்தால் அவற்றை மட்டும்தான் இது வெளியே அனுப்பும். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து சரியாயிடும். இது வந்து அப்புறம் தான் வந்து காலை உணவே சாப்பிடணும். இப்படி ஒரு வழக்கத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வைத்துக்கொள்ள வேண்டும். இல்லை வேறு ஏதாவது வழி இருந்தாலும் அதை பின்பற்றலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா வயிற்றை வந்து தூய்மை செய்ய வேண்டும். காலை உணவை தவிர்த்துவிட்டு மதிய உணவு தான் சாப்பிட வேண்டும். இது ஒரு அற்புதமான வழிமுறை. இப்படி செஞ்சாக்கா உடல் ஆரோக்கியம் அடையும். உடல் அளவுக்கு அதிகமான வெப்பமடைதல் தடுக்கப்படும். கல்லீரல் தூய்மை செய்யப்படும். எப்படி நம்ம சாப்பிட்றதுல ஒரு கவனம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி உடம்புல கழிவுகள், சாப்பிட்ட கழிவுகள்லாம் வெளியே போதா அப்படிங்கிறதுலையும் ஒரு கவனம் செலுத்தணும். நிறைய பேர் சாப்பிட்றதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க. அந்த கழிவுகளை வெளியேற்றுற பற்றி கவலையே கிடையாது. அடுத்த வேளை என்ன சாப்பிடணுன்னு தான் யோசிப்பாங்களே தவிர, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகி அதில் கழிவுகள்லாம் ஒழுங்காக வெளியே போச்சா அப்படிங்கிற கவனம் இல்லாமல். அப்போது வந்து அவங்ககிட்ட வந்து வெறும் சந்தோஷத்தில் தான், அவங்ககிட்ட எது வந்து சந்தோஷத்தில் இருக்கோ அதில் மட்டும் தான் பங்கெடுக்கிறாங்க. எது வந்து சாப்பாடு சுவையாக இருக்குது, அப்போ அதில் மட்டும் கவனம். அந்த கழிவுகள் வெளியே போன அந்த உடம்பு மேலே அக்கறை இல்லை அவங்களுக்கு. உடம்பு மேலே அவங்களுக்கு அக்கறை இல்லை. நல்லா ஆனால் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்ணும். அந்த நாக்கு வச்சுக்கிட்டு சுவையான உணவுகளை சாப்பிட்ணும். அந்த உடம்பு எக்கேடு போனால் என்ன அதை பற்றிலாம் அக்கறை கிடையாது. கழிவுகள் வெளியே போகிறத பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. அதனால் கழிவுகளை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு கவனம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அந்த முழுமையாக அந்த உடல் மேலே அக்கறையோடு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.